பொதுவா வந்து ஒரு ஐஸ்பர்க பார்க்கும்போது, வாவ்! பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த அதிர்ச்சிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த தண்ணிக்குள்ள பார்க்கும்போது தான் தெரியும், அதோடைய ஆழம் எவ்வளோ இருக்கு, அதோடைய பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது. அதே மாரி தான் நான் இப்போ அடுத்ததா கூப்பிட போறவர பத்தியும், அவருடைய சக்சஸ் பத்தி இப்ப நம்ம எல்லாருமே பேசுறோம். அவருக்குன்னு இப்போ அவரு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி மார்க்கெட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க், பெர்சிவியரன்ஸாக இருக்கட்டும், ரிஸ்க்கு, கிரிட்டிசிசம், ஷேம், என்ன நிறைய விஷயங்கள், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணால்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டராக இருக்காரு. அண்ட் இவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் ஒர்க், பெர்சிவியரன்ஸ் அண்ட் டெடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி அவ்வளோ ட்ரிம்மா, ஹேண்ட்ஸமாக, ஃபிட்டாக இருக்காரு நம்ம அருண் விஜய் அவர்கள், ஹீரோ ஆஃப் மிஷன் சாப்டர் 1 அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல மிஷன் சாப்டர் 1 என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ பொங்கலுக்கு வருதுன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைகா, சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார். ஒரு நல்ல டேட்டில் படம் வர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் படம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும். ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏஎல் விஜய் சாரோட. என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்கிங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட். ஏன்னா இந்த கதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னார். இமீடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது, ஆக்ஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார், இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் வுட் பி ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்கும் விஷுவலாக தேட்டருக்கு நீங்கள் வந்து உட்காரும் போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும். அண்டர் கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டுருக்கும். எனக்கும் இயலுக்கும், நான் இயலை பற்றி சொன்னேன், வண்டர்ஃபுல் கிட். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிமிஷா பண்ணியிருக்காங்க, அப்புறம் பரத், அப்புறம் நாசர் சார் பையன், அஃப்கோர்ஸ் அபிஹாசன். ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆகுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஏன்னா இதில் வந்து அதோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, த மெலடி சாங். அதுக்கப்புறம் அச்சமே ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, அது கூட விரைவில் அது ரிலீஸ் ஆகும். அது வந்து நீங்கள் பார்க்கும் போதே அதோட சாம்பிள், அவரோட ஆர்ஆரோட சாம்பிள் அதில் தெரியும். ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும். ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு 60 to 70% லண்டன்லேயும் மிச்சது இங்கே எடுத்தோம். ஆல்ரெடி கிக்கி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகெயின் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய செட், நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும், அந்த ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் போட்டு எடுத்தோம். இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால ஒரு 2 தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இன்பிட்வீன் பிரேக் விட்டுட்டு வரும்போது ஸோ அதனால் திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், உங்கள் விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அது இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஏஎல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங். எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அப்புறம் சந்தீப், அஃப்கோர்ஸ் என்னோட டிஓபி இந்த படத்தில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க. அண்ட் அவர் கலக்கியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் வண்டரிங் இது எப்படி இந்த என்ன டோனில் வரப்போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்.
என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஐ தாட் விஜய் வுட் பி சரி வேறு மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல விஜய். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ மெட்டிகுலஸ் பிளானிங். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணதுனால வேணும் தெரியல, அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரிதா, கார்த்தி அண்ட் குமி, ஸோ எல்லாருமே வாஸ் வண்டர்ஃபுல். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக, நான் பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கங்க, பிகாஸ் அவ்வளோ பேருமே அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட்டை கொண்டு வர முடிஞ்சு. ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நாங்கள் போய் லேண்ட் ஆன உடனே யூனோ குவீன் வந்து அப்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம், குவீன் இறந்துட்டாங்க, நோ ஷூட்டுன்ட்டாங்க 1 வீக் மார்னிங். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் பிகினிங்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஐ திங்க் விஜய் சார்னால தான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீஸ் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு சாப். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் வித் விஜய். அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். என்ன ஒரு வேறு டைமென்ஷனில் கண்டிப்பாக இந்த படம் காட்டும். ஏன்னா எமோஷனலாகவும் சரி ஆக்ஷன்லேயும் நாங்கள் நிறைய வித்தியாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தென்னு அடுத்தடுத்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ பிகினிங்லேருந்து உங்களை எல்லாரையும் க்ளூ பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மகாதேவன் சாரோட கதை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ ரியலி தேங்க் மகாதேவன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ். இந்த ஒரு அருமையான கதையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மகாதேவ் சார். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே வந்து உட்காந்துருவார். இது கரெக்டாக இந்த எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்குறது. இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் வித் திஸ் டீம். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஜிவி தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். அவரோட ஆர்ஆருக்கு பயங்கரமாக வெயிட்டிங். ஏன்னா நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் வந்து ஆர்ஆருக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்பீடாக இருக்கும், நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ ஐ thank each and everyone who have worked in this film and thank you all for supporting. And January 12 பொங்கல் அன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். So thank you so much. Thank you Kiki, நான் உங்களை பார்க்கல. And wish you all a happy new year. Thank you. And கூட படம் நான் எங்க கூட 2 படம் வருது, எல்லா படமும் நல்லா போகணும், அதான் என்னோட ஆசை. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் டு டூ வெல். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது தேவை. அண்ட் மக்களை மகிழ்விக்கிறது நாங்கள் எல்லாரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் அவங்க மகிழ்விக்கிறோம். ஸோ எல்லா படமும் நல்லா போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஐ விஷ் போத் த ஃபிலிம்ஸ் மில்லர் அண்ட் அயலான் அண்ட் மிஷன் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் நான் சுருக்கி சொல்லணும்னா ஒன் பர்சன் ஹூ இஸ் கிரியேட்டிங் வேவ்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர், ஆக்டர், சிங்கர், ப்ரொடியூசர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் your presence is always there. Thank you and the stage is all yours, please. அனைவருக்கும் வணக்கம். அண்ட் மிஷன் படம் பிளாக் பஸ்டராக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய 2 ஆக்ஷன் படங்கள் வருது, 2 படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர், நான் ஆல்மோஸ்ட் அவரோட 10 படம் வேலை செஞ்சுட்டேன். என் 2வது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கெஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான். எல்லாமே லைக் பூக்கள் பூக்குமா இருக்கட்டும், ஆல் த கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ. அண்ட் அதில் என்ன முத்துக்குமார் சார் ஒண்டி மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில். பட் தொடர்ந்து நானும் விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். அருண் விஜய் சார் கூட 3 படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு, நல்ல ஷேர் பண்ணுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும்போதே அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தேன்றது ரொம்ப சந்தோஷம். திருப்பி மிஷன், திருப்பி பாலா சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம். அப்புறம் லைக்கா அவங்களோட நான் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்க ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தமிழ் குமரன் சார் கூட பாலா சார் படத்தில் நடிச்சிருந்தேன் சேர்ந்து. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக்கா அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன். ஷிர்டி சாய் ப்ரொடக்ஷன் வந்து தே பீன் வெரி கைண்ட் டு மீ. ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு, சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு, ஆண்டனி சார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும். நான் வேண்டிக்கிறேன். பொங்கல் வந்து இந்த 2 படமும் பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விஜய் சாரோடைய படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் இருக்கும். ஏன்னா மோர் லைக் அ ஃபேமிலி. அண்ட் விஜய் சாரோடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய டீம் எப்போவுமே ஒன்றா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தட் பாண்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த வகையில் இப்போ நான் வந்து டீமை ஒருத்தரையாக நான் மேடை கூப்பிட போகிறேன்.
So I would like to welcome Ruchi costume designer and Mr. Saravanan production designer on stage. ஒரு நல்ல கைத்தல் கொடுத்துடலாம். Hello everyone. I'd like to thank Vijay sir for the opportunity, and I enjoyed working in the film. All the cast were very supportive. AV sir was too good to work with, and it was just an amazing journey. Thank you. Hello everyone. First of all, thanks Vijay sir for the opportunity. இவ்வளோ பெரிய படம் இதில் ஒர்க் பண்ணது வந்து ஃபீல்ஸ் கிரேட்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் ஆல்மோஸ்ட் இத்தனை பெரிய ஆர்டிஸ்டோட இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறது வாஸ் வெரி வெரி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹேவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆல்சோ தேங்க்ஸ் டு our producers and the whole production team. Main thanks to my art team for supporting me. Day and night work பண்ணி கீர்த்தி குரு எல்லாரும் they supported me a lot. Also thanks to my London art team Vaishnavi and Tarun. I couldn't be a part of London shoot, but அவங்க they pulled it off together, and so yeah, very grateful for the opportunity. Thanks once again to Vijay sir. I would like to call our very famous Silva master and editor Anthony Avargal on stage. Thank you to the producers as well as Subhash Karan sir, and film has come out really well. Arun Vijay Kalikitaru, and as usual an AL Vijay film, going to be a hit, and yeah, that's it. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் விஜய் சார். இந்த படத்தில் உண்மையிலே ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கிராண்ட் ஃபைட் மாஸ்டர் ஏஎல் விஜய் சார் கூடயும் கிராண்ட் ஃபைட்டர் அருண் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ செகண்ட் இந்த 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 மாதிரி ஒரு படம், அதாவது இந்த இவ்வளோ ஃபுல் ஃபைட்டாக பண்ணுறது விஜய் சார் கூட நான் செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபைட் வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பேன் அப்பப்போ. இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஃபைட் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், எப்படினாலும் ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க, இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர வைப்பார் அவர். இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை கால் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாரு நம்ம அருண் விஜய் சார். ஒரு தடவையும் படத்தில் இதில் பார்த்துருப்பீங்க, மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸெல்லாம் எடுத்து வச்சு நிறைய அது மாதிரி நிறைய காயங்கள். ஒரு நாள் அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க, மாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதான்னு. என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஏன்னா அவர் நம்ம சொல்லுவோம், சொல்லி சார் கொஞ்சம் இது இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ரோல் கேமரா ஆக்ஷன் ஒன்று அவர் ஒரு வேகத்துக்கு மாறிடுறாரு. ஸோ அந்த கட்டோடு தான் வந்திருக்கிறாரு. சரியாயிரும் கூடிய விரைவில். அப்புறம் இந்த படத்தில் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் குமரன் சார் அவங்களுடைய எல்லா படங்களும் சரி, அதே மாதிரி நம்ம கோபுரம் ஃபிலிம்ஸ் நம்ம கோகுலன் சார் எடுக்கிற எல்லா படங்களும் சரி, எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ருச்சி ஆகட்டும், அப்புறம் சரவணன் ஆகட்டும், சந்தீப் டிஓபி சார், சந்தீப் சார்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ஒரு ஆள் சொல்லணும், நம்ம இந்த படத்தில் தான் இயக்குனர் சார் வந்து முதல்ல இன்னொரு கதையை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மகாதேவன் ரைட்டர். ஸோ அவங்களோட கதையை இயக்கியிருக்கிறாங்க. அவங்களும் மிக அற்புதமான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டனி அண்ணனை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டாம், அவங்களே எல்லாம் குட்டியாக போயிட்டாங்க. இப்போ தான் பார்த்தேன் நான் ஜிவி சாரோட ஒர்க்கு. ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒருத்தர், சோல் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் மிஷன், டைரக்டர் அண்ட் ரைட்டர் மிஸ்டர் மகாதேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல கதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையை என்ன நினச்சி எழுதியிருக்கேனோ அதை அப்படியே
அது விஷுவலாக கொண்டு வந்த விஜய் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி தெலுங்கில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது தமிழில் ஃபஸ்ட் டைம் விஜய் சார் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறது. அண்டு இந்த 3D சாய் ப்ரொடக்ஷன்ஸ் சாருக்கு ப்ரொடக்ஷன்ஸ் 3D சாய் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்வாதி மேம்க்கும் ராஜசேகர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற லைக்காவுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து எழுதுகிற படம், அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் எழுதுறது வந்து அருண் விஜய் சாருக்கு நான் எழுதுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரியில் எப்படியாவது ஆக்ஷன் கொண்டு வரணும், அது இமோஷனை பேக்கப் பண்ணி அந்த ஆக்ஷனை எடுத்துன்னு வரணும் ரொம்ப ஆசை. அது நம்ம எழுதிடுவோம், ஆனால் யாராவது அது பண்ணும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் பண்ணால் நல்லா இருக்கும் நம்மளே யோசிப்போம். இந்த ஸ்கிரிப்டுக்கு 100% அருண் விஜய் சார் தான் பர்ஃபெக்ட்டுங்கிறது நான் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் டெக்னீஷியன்ஸ், ஃபைட் மாஸ்டர் செல்வாக்கும் விஜய் சாருக்கும் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வைட் ஆங்கிள் மீடியாவிலிருந்து மிஸ்டர் அனீஷ் தேவ், ஹிந்தி டிஸ்ட்ரிபியூட்டர், அவர்களே இப்போ நான் மேடை கழிக்கிறேன். I wish the entire team of Mission Chapter 1, Laika Productions, Sri Sai CD Movies, and Mr. A.L. Vijay a very, very grand success with this picture, this Pongal, and happy Pongal to you in advance, all of you. மிஸ்டர் பரத் போபண்ணா அவர்களே மேடை கழிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கன்னட படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எஸ், request you to join us on stage, Mr. பரத் போபண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் போபண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லணும். பிகாஸ் தமிழ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அண்ட் ஐ எம் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். நெக்ஸ்ட் படத்துக்கு 100% தமிழ்லானே பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் A.L. Vijay sir for giving me this opportunity. It was in 2017 I auditioned for one of his film, but unfortunately that did not happen. Somewhere in the corner of my heart I was regretting that I missed an opportunity to work with such a finest director. I guess universe heard my prayers. After 5 to 6 years I get an opportunity to work with him again. Thank you so much sir. Thank you for believing me. And I'm getting introduced by A.L. Vijay sir under the roof of Laika Productions, which is one of the most finest production house of Indian film industry, I can say, along with the stars Arun Vijay sir, Amy Jackson ma'am, Nimisha ma'am. There are so many such talented person working in this film. Couldn't ask for anything better than this. And speaking about Arun Vijay sir, I had a great experience working with him. I saw him working and trust me sir, you have really inspired me. You're so hardworking, you're so dedicated. Be it a very simple shot or a complex one, he makes sure he gives 100%. Thank you for getting such amazing diet food. And I had the opportunity to watch the film. Trust me, I'm too small to speak about everyone's performance. Everybody have done a fantastic job. And Vijay sir gave me the opportunity to dub the film in 3 languages. I have dubbed it in Tamil, Kannada and Telugu. I can say January 12th the film is releasing. I'm super excited. I hope I get little bit of love and space in the heart of the people. Thank you. ரைட், அடுத்தபடியா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் இவருக்கு ஒரு டேகே இருக்கு, ராட்சசன் சரவணன் அப்படின்றாங்க. ராட்சசன் படத்துல வந்து வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அவரை தான் நான் இப்போ மேடைக்கு அழைக்க போறேன். இப்போ இந்த படத்துலயும் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவருக்கு. சரவணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். A.L. விஜய் சார் மட்டும்தான் எல்லாரும் பேசுவாங்க, நானும் அதே தான் பேசி ஆகணும். ஏன்னா அவருக்கு தான் அது எல்லாமே தகும். பொய் சொல்ல போகிறோம், தெய்வ திருமகள், மதராசப்பட்டினம், ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜானரில் எக்ஸ்ட்ரீம் ஒரு அழகியல் கொடுத்த ஒரு படம். நான் ஏங்கியிருக்கேன் சென்னைக்கு வந்ததுலேருந்து. அவரோட படத்தில் ஒரு சீன் ஒரு ஷாட் எங்கேயாவது நிற்க மாட்டோமான்னு. ஏன்னா நம்ம இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு ஒரு 100 மடங்கு அழகாக தெரியும். அதுக்காக விட்டேன். இது ஒரு ஆக்ஷன் படம். கடைசி நேரத்தில் தான் கூப்பிட்டாங்க. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு சீன் இந்த கிரேட் ஆக்டர் அருண் சார் கூட நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டாங்க, வில்லன் கூடயும் நடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ் சினிமாவில் அது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய தமிழ் சினிமா மக்கள் வாழ வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நானும் விஜய் சார்பா
அர்ஜுன் சாரோட மகள் சார்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக ஒரு சூப்பரான கேரக்டர் தான் கூப்பிட போகிறேன். மிஸ்டர் விராஜ் அவர்கள். அவரை சென்னை 28ல வேறு மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இந்த படத்துலேயும் ஒரு ப்ராமிசிங் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் விராஜ் அவர்கள். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவங்க டைரக்டர் சார், என்னுடைய முதல் நன்றி வந்து சாருக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் இல்லை, ஏன்னா பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த டீம் எல்லோரும் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், விஷஸ். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக இவரும் அவங்க அப்பா மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர், இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வரிசையில். ஒரு நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அபி ஹாசன் ஆன் ஸ்டேஜ். ஏஎல் விஜய் சாருக்கு பெரிய நன்றி. நான் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யலாம் தான் போனேன். ஆனால் அவர் ஒரு கேரக்டருக்கு லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நடிக்க வச்சிட்டாரு. பட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபுல் ஆக்ஷன் மட்டும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் அதை தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஐ தேங்க் ஏஎல் விஜய் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் டு பிரிங் அவுட் திஸ் மூவி இந்த வருஷம் பிகினிங்லேயே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் தேங்க்யூ. ஆல்ரைட், ஸோ நான் சொன்ன மாதிரி விஜய் சாரோடைய டீமே வந்து ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்த படத்தில் கொரியோகிராஃபராக இருப்பாங்க, அடுத்த படத்தில் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அவர் நல்லா அவங்கள யூட்டிலைஸ் பண்ணுவார். அது ஒரு நல்ல விஷயம். நான் திரும்ப இதை ஏன் சொல்கிறேன்னா, சச் அ ஸ்வீட் ஆர்ட் அவர். அண்ட் அந்த வரிசையில் விஜய் சார் படம் சைவம் படத்தில் இவங்க வந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடி நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணாங்க. உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள். இப்போவும் கண்ணே செல்ல கண்ணே இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ஸோ கேன் ஐ ஹாவ் உத்ரா உன்னிகிருஷ்ணன் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மிஷன் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ஏஎல் விஜய் அங்கிள் அண்ட் ஜிவி பிரகாஷ் அங்கிளுக்கு ஐ வுட் லைக் டு சே அ வெரி பிக் தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ரவிஜி அண்ணா கூட பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலைட். ஸோ தேங்க்யூ. இது குட்டியாக இருக்கும்போது வந்துடுறீங்களா ஏஎல் விஜய் அங்கிள் கிட்ட? இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பண்ணு. இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு பாடுறதுக்கு. பட் அந்த பாடல் கண்ணே செல்ல கண்ணே ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்காக ஒரு வரி ப்ளீஸ். கண்ணே செல்ல கண்ணே தாயும் நீயே, கண்ணே எந்தன் கண்ணே வாழ்வில் என்றும் நானே, வெண்ணிலவே வெண்ணிலவே நம் வாழ்விலே மறைந்ததே, மூன்றாம் பிழை நாள் வருமோ எண்ணி எண்ணி மறைந்ததே. மேடம் வந்து ஏற்கனவே பயங்கர ஃபேமஸ். அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் இன்றைக்கி நம்மளுக்காக வந்திருக்காங்க. அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு. அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே பெருசாக தேவையில்லை. விஜய் சார் படம்னாலே ஹீரோ, எமோஷன்ஸ், ஹீரோயின் எல்லாம் இருந்தாலும் ஒரு குட்டி பொண்ணு எப்போவுமே அழகாக இருக்கும். அந்த வரிசையில் இயல் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ நல்ல கைத்தடல. லெட்ஸ் வெல்கம் இயல் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எல் அர்ஜுனன். நான் மிஷன் படத்தில் அருண் விஜய் அங்கிளோட டாட்டராக பண்ணியிருக்கேன். ஏஎல் விஜய் சார் டைரக்டிங், அவங்க என்னை அவங்களோட பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அருண் விஜய் அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க.
ஏதாவது டவுட் இருக்குன்னா என்ன கேளுங்க. உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க அவங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் தான் தம்பியோட பயமா சண்டை போடுவேனே. ஏஎல் ஏதாவது டவுட் இருந்தா ஒன்று கேட்கணுமா? ஏஎல் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில். அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான். அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட், சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம். பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்கு. பட் சச் அ வண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன். ஷீஸ் வண்டர்ஃபுல் டேலண்ட். ஷி ஹேஸ் அ லாங் வே டு கோ. தேங்க்யூ ஸோ மச். படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. தேங்க்யூ ஏஎல். வெல்கம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. You said you need to talk something about Amy Jackson. What is that? ஏமி ஜாக்சன் ஆண்டி வந்த உடனே நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஏன் என்னையே why are you looking at me அப்படி கேட்டாங்க. You look so beautiful அதான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஜிவி பிரகாஷ் சார் பற்றி தான். ஏன்னா அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி நாங்கள் கேட்கும்போது ஏலோட அம்மாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி அழுத ஆரம்பித்தது தான், அழுதுகிட்டே இருந்தாங்க. அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பட் இவ அழுதுருவா போல இருக்கு, திரும்ப அழுக வேணாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஏஎல் விஜய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ அருண் விஜய் சார். பேசு. இன்னும் முடிக்கலீங்களா? இன்னும் இருக்கா? சொல்லுங்க. What do you want to say? Bharat uncle, you are the villain, but I'm not even afraid of you. Wow. ஒரு handsome villain. Nishanti, belated happy birthday. உங்க கூட ஆக்ட் பண்ண ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஏஎல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கியூட்டா இருக்கு இதே மாதிரி எனக்கு மெசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பேப்பரோட வாங்க. ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான டீம் இருக்காங்க, இப்படி ஒரு லவ்லி காஸ்டிங் இருக்காங்க. லண்டனில் ஷூட் இவ்வளோ பெரிய செட் ஒர்க் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக த ஃபுல் கிரெடிட்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித் தேர் எவ்ரி ஃபிலிம் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மிஸ்டர் GKM தமிழ்குமரன், ஹெட் ஆஃப் லைக்கா ப்ரொடக்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த 24ஆம் ஆண்டில் பல படங்கள், பல வெரைட்டி, நிறைய படம் வெளியிட போகிறோம். அதில் முதல் படமாக மிஷன் 1 வெளியிடுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படம் அமைன்னு நம்புகிறோம். நான் ஏற்கனவே படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய சேர்த்துருக்குன்னு சொன்னார் ஜெய் சார். அதனால் இந்த படம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் மிகப்பெரிய வெற்றி படம் அமைன்னு ரொம்ப நம்புகிறோம். என்டையர் டீம், ஏஎல் விஜய், அருண் விஜய் சார், ஜிவி, அந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். Thank you, sir. Thank you so much. One of the biggest backbone.
And Ipo, I would like to call one of the leading distributor and producer of Kerala film industry, Sri Gokulam Movies, Mr. Gokulam Gopalan அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சுபாஸ்கர் படம் அது லைக்கா மூவிஸிൻ്റെ ரொம்ப தமிழ்நாட்டு மக்களே அது ஏற்றிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இங்கே கேரளா மக்கள் கூட அதை ஏற்றிருக்கு. காரணம் 2-3 படம் இந்த லைக்கா படம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுல மலையாளத்துக்கு மேலே இந்த மூவிஸ் படம் லைக்கா மூவிஸ் படம் விரும்புகிறாரு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இப்போ இந்த மூவிக்காக பாடுபடுற வீரனும் இந்த தமிழ் குமாரும் எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம இந்த படத்தை ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ லைக்கா படம் தான் சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பீரமாக இருக்குது, தமிழ் மக்களுக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்படி நல்ல ஒரு முயற்சி பண்ணி நல்ல ஆக்ட்ரஸு, நல்ல மியூசிக் மாஸ்டர்ஸு, சவுண்டு மாஸ்டர்ஸு எல்லாரும் ஒத்துத்தர நல்ல ஒரு டீம் இதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்களுக்கு இந்த உலகத்திலே லைக்கா படத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அந்த மரியாதை மேலேயும் கீப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் இந்த மிஷன் சாப்டர் ஒரு நல்ல ஒரு படமாக மாறட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.